திருப்பதிக்கு போகக்கூடாது, திருநள்ளாருக்கு போகக்கூடாது, நரசிம்மரை கும்பிடக்கூடாது, நரசிம்மர் கவசத்தை சொல்லக்கூடாது, அனுமன் சாலிசாவை சொல்லக்கூடாது, கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்? கந்தசஷ்டி கவசத்தை எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் சஷ்டி கவசத்தை சொன்னதுல இருந்து சத்தியமா இருந்தாதான் அவனும் நல்லா இருக்க முடியும், அவன் குடும்பமும் நல்லா இருக்க முடியும். சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு நீ அயோக்கியம் தானா பண்ணா தெருவுல தான் வருவேன். அதுதான் மந்திரங்களுடைய சத்தியம். அதனாலதான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு தெரியல எவன் ஜாதகம் எடுத்தாலும், டே அப்பா நீ சஷ்டி கவசம் எல்லாம் சொல்லாதடா கம்முன்னு விட்டுறான்டுவேன். ஏன் சாமின்னுவான், இல்லடா சொல்லாதடான்னுவான். ஏன்னா பண்றதெல்லாம் முள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு சஷ்டி கவசம் சொன்னா எப்படி இருக்கும்? ரத்தம் கெட்டு போயிடும். தர்மங்கள், கோமாதாவை பூஜிப்பவர்கள், கோமாதா எங்கள் குலமாதா என்று சொல்லிக் கொண்டு வாழ்பவர்கள், கோமாதா பூஜையை தினமும் அனுஷ்டிப்பவர்கள். பாருங்க, பசுமாடை கொல்லி பசுமாடை வச்சு பசுமாடை எந்தெந்த ஊர்கள் எல்லாம் சேதம் படுத்தினாங்களோ அந்த ஊரெல்லாம் சுடுகாடாதான் மாறிட்டு இருக்கு. பாருங்க, என்ன ஒண்ணு சொல்லாதீங்க, வரலாற பாருங்க. இதுதான் உண்மை. மகாலட்சுமி அம்சம். திருநள்ளாருக்கு வருவோம். சனி பயிற்சி வந்திருக்கு. சந்தோஷமா வந்து அர்ச்சனை பண்ணுங்க, குளத்துல சந்தோஷமா குளிங்க. துணியை விடணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பக்தியா போட்டுட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அசுத்தப்படுத்தாத விபூதி வாங்கினீங்கன்னா விபூதியை ஒரு பேப்பர்ல வச்சு வீட்டுக்கு எத்தனை போய் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ரூம் விபூதியோட கலந்துக்குங்க. இங்க அருள் பாலிக்கிறார். இங்க வந்து என்னவா இருக்காரு? கருணை மூர்த்தியா இருக்காரு, அருள் பாலிக்கிறவரா இருக்கிறார். சனி பகவானை மட்டும் டைரக்டா வந்து கும்பிட வேண்டாம். விநாயகரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, அம்பிகையை கும்பிடுங்க. அடுத்ததா சனி பகவான் கிட்ட வந்து மொல்லமா பிரார்த்தனை எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உள்ள வரைச்சே அவருக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்கேன்னு. சனி பகவான் கிட்டே பெட்டிஷன் போடுவான், எனக்கு இந்த வேலை வேணும். அவர்கிட்ட வந்து ஒன்னே ஒண்ணு வேண்டிட்டு போ, நோய் இல்லாம நான் இருக்கணும். நோய் இல்லாம இருந்தாவே உனக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் அத்தனை லட்சுமி கடாட்சமும் வீடேறி வந்துடும். அஷ்டலட்சுமி கடாட்சம் குத்துட்டு ஆர்ட்ல ஒரு 5 ஹோல்ஸ் குத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்?